Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. GUVI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. லெப்டினன்ட் கர்னல் மோகன்லால் வயநாட்டுக்கு போய் நிலச்சரிவால பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செஞ்சிருக்காரு. கேரளத்தோட வயநாட்டுல கடந்த செவ்வாய்க்கிழமை, அதாவது ஜூலை 30ஆம் தேதி அதிகாலை பெய்த கனமழையால நிலச்சரிவு அப்படின்றது ஏற்பட்டுச்சு. அந்த நிலச்சரிவுல நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்த நிலையில இன்னைக்கு மீட்பு பணிகள் நடைபெற்றுகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் துணை ராணுவத்தோட லெப்டினன்ட் கர்னலா இருக்கக்கூடிய நடிகர் மோகன்லால் மேப்பாடியில் இருக்கக்கூடிய தற்காலிக ராணுவ முகாம்ல ராணுவ அதிகாரிகளோட மீட்பு பணிகள் குறித்து கலந்துரையாடி இருக்காரு. இதை தொடர்ந்து வயநாட்டுல நிலச்சரிவால பாதிக்கப்பட்ட சூரல்மலைக்கு ராணுவ வாகனத்துல சென்று ஆய்வும் நடத்தியிருக்காரு. உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை தற்போது 346 உயர்ந்திருக்கு. மேலும் 250 பேருக்கு மேற்பட்டவரை காணவில்லை அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. ராணுவம், கடற்படை, விமானப்படை, தேசிய பேரிடர் மீட்பு படை, கடலோர காவல்படை, காவல்துறை, தீயணைப்பு துறை அப்படின்னு பல்வேறு முகாம்களை சேர்ந்தவங்க தொடர்ந்து 5வது நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க. மேலும் செய்தியாளர் சந்திப்புல மோகன்லால் அவர்கள் பேசும்போது, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தன்னோட நிவாரண நிதியா 3 கோடி ரூபாயை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் முண்டகையில அடித்து செல்லப்பட்ட அந்த பள்ளியை திரும்ப நானே என்னோட சொந்த செலவுல கட்டித்தரேன் அப்படின்றதையும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில தான் நடிகரா இருந்த மோகன்லால் எப்போ ராணுவத்துல சேர்ந்தாரு, அவருக்கு எப்படி இந்த லெப்டினன்ட் கர்னல் பதவி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஆரம்பத்தில இருந்தே மோகன்லால் அவர்களுக்கு இந்திய ராணுவம் மீது ஒரு தீரா காதல் இருந்திருக்கு. இத தன்னோட திரைப்படங்கள்லயும் பொது மேடைகள்லயும் பலமுறை வெளிப்படுத்தியிருக்காரு. மேலும் ராணுவத்துல சேர்ந்து சேவையாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அவரு பாதமாறி நடிகராயிருக்காரு. நடிகரா இருந்தாலும் அவர் கூட அந்த ராணுவம் சார்ந்த கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து இளைஞர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கீர்த்தி சக்ரா, குருஷேத்ரா, கந்தஹார் உள்ளிட்ட திரைப்படங்கள்ல ராணுவ கதாபாத்திரங்கள்ல அவர் நடிச்சிருந்தாரு. இதன் மூலமா ராணுவத்துல சேர முடியாம போன தன்னோட ஆசையை மோகன்லால் நடிப்பு மூலமா தீர்த்துக்கிட்டாரு. மேலும் 2009ல நடிகர் மோகன்லால் இந்திய ராணுவத்துல சேர்றதுக்காக ஒரு விண்ணப்பம் பண்ணியிருந்தாரு. அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட இந்திய ராணுவம் திரைப்படங்கள் மூலமா இளைஞர்களை ராணுவத்துக்கு சேவையாற்றுறதுக்கு தூண்டியதை பாராட்டி மோகன்லாலுக்கு இந்தியன் டெரிட்டோரியல் ஆர்மியோட கௌரவ பதவியான லெப்டினன்ட் கர்னல் பொறுப்பை வழங்குச்சு. இதன் மூலமா நம்ம நாட்டிலேயே முதல் முறையா இந்திய ராணுவத்தோட கௌரவ பதவியை பெற்ற முதல் நடிகர் அப்படின்ற பெருமையை மோகன்லால் பெற்றிருக்காரு. Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. GUVI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.